இது வரைக்கும் ஏறக்குறைய 5 வருஷமா நீங்க அனுபவிச்ச ஒரு கஷ்டம், வேதனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நெறைய அனுபவிச்சாச்சு தான். குடும்பத்துல பெருசா நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வந்துடல. அம்மாக்கு வந்து பாருங்க உடல் ரீதியான உபாதைகள் இருக்கு. அதுல பெருசா வந்து முன்னேற்றம் அப்படின்றது இல்ல. இது எல்லாமே தொடரதான் செய்யுது. இன்னும் அந்த அசிங்கம், அவமானம் அப்படின்ற நிலைமையிலேயே தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஏதாவது அவங்க எந்த துறையிலானா இருக்கட்டும், அவங்க வந்து பாருங்க, ஏதாவது நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக, அதுக்கு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பகலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு படாத பாடெல்லாம் பட்டு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கும்பமும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுய ஜாதகத்தில் சில கிரகங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னா அவங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கே பிடிக்கும். படிச்சிருந்தா படிப்பு சார்ந்த உழைப்பு அப்படின்றது இருக்கும். படிக்கவே இல்லை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா கூட வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. வீட்டை எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்படி பல வந்து உன்னதமான குணங்கள் இருக்க தான் செய்யுது கும்பத்துக்கு. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள், 7 நாட்டு சனியினோட இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க. மீனம் உங்களுக்கு 2ஆம் பாவம். அப்போ நீங்கள் பாத சனியில் இருக்கீங்க. அப்போ பாத சனியில் இருக்கீங்க அப்படின்னும் போது இது வரைக்கும் ஏறக்குறைய 5 வருஷமா நீங்கள் அனுபவித்த ஒரு கஷ்டம், வேதனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நிறைய அனுபவிச்சாச்சு தான். உங்களை வறுத்தெடுத்து சனி பகவான் டயர்டாகி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முழுசும் வந்து உங்கள் இடத்த விட்டு அவர் காலி பண்ணின்னு போகல. புரியுதுங்களா? அவர் உங்கள் வீட்லேயே தான் இருக்காரு, உங்கள் கூடவே தான் இருக்காரு. ஆனால் என்ன, ரொம்ப வறுத்தெடுக்காமல் ஓரளவுக்கு உங்களை செதுக்கிட்டாரு. இன்னும் 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 3/4 கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் 1/4 கிணறு தான் இருக்குது தாண்டறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த சனி பகவான் என்னென்ன ஆஸ்பெக்ட்ல காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க போறார். பாத சனி கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது, டூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை, பிலோ ஆவரேஜ் தான். ஆனால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அவர் கொடுப்பாரு அப்படின்னா, சனி பகவான் முதல்ல 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இப்பயும் வந்து பாருங்க, காசு கையொப்பி வருது. காசு நம்ம தாராளமாக செலவு பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு வருது, நம்ம அதை செலவு பண்ணி சுதாரிச்சுக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். குடும்பத்தில் பெருசாக நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வந்துடல. நம்மளோட பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எது பேசினாலும் இன்னும் 4 பேர் வந்து ஓகே அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. புரியுதுங்களா? எல்லாமே பிரச்சனை தொடருது அப்படின்னு தான் அர்த்தம். இது 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தெல்ல தெளிவாக, அதாவது 2ஆம் பாவத்தில் இருக்க சனினால நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பாத சனியாக இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போனா பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, நம்மளோட சுகபோகங்களை விட்டு தான் நம்ம உழைக்கிறோம். இன்னும் நம்ம அம்மா வந்து பெருசாக நம்மளுக்கு ஃபேவராக இல்லை. அம்மாவுக்கு வந்து பாருங்க உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது. அதில் பெருசாக வந்து முன்னேற்றம் அப்படின்றது இல்லை. இது எல்லாமே தொடரதான் செய்யுது. அதுக்கப்புறம் சனி பகவான் பாத சனியாக இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. துஷ்தானத்தை பார்க்கறதுனால சொசைட்டியில் நம்மளுக்கு இருந்த அசிங்கம், அவமானம், அவசொல்லு, அவப்பேரு, தலைகுனிவு இதெல்லாம் என்டையர்லி நார்மல் வரலை. நாங்கள் அதே பிரச்சனையிலே தான் இன்னும் இருக்கோம். நாங்கள் அந்த பிரச்சனைலேருந்து மீண்டே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 100% திணறணும். இப்போ பரவாயில்ல, ஏதோ வெளில போகிறோம் வரோம். ஆனால் யாரையும் வந்து மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு, யார் கூடயும் பழகிறதுக்கு எங்களுக்கு இன்னும் வந்து மனசு வரல. நாங்கள் வந்து இன்னும் அந்த அசிங்கம், அவமானம் அப்படின்ற நிலைமையிலேயே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்து சனி பகவான் பாத சனியாக இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நேரம் நல்லா இல்லை, 7 நாட்டு சனின்னு எங்களுக்கும் தெரியுதுங்க. நாங்கள் ஓடி தான் உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு பெருசாக லாபம்ன்றது இன்னும் வரலைங்க, வராதுங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷம் நீங்கள் ஓடி தான் உழைக்கணும். கை கடிக்காமல் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் இருக்காது, கையை கடிக்காது, கடனால் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்காது, ஓவர்டேக் பண்ணிவிடுங்க. ஆக அந்த ஓடுறது, உழைக்கிறது அப்படின்றது இன்னும் முடிவுக்கு வரலை அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த 3 பாவத்தை பார்க்கறதுனால என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பிலோ ஆவரேஜ். நீங்கள் இன்னும் 2.5 வருஷம் நம்ம யோசிக்க வேணாம், சாலிடாக இன்னும் 2 வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பாவம். குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வர்றதுனால இந்த 2025 ஒரு வருஷம், அதாவது மே மாதம் 2025லேருந்து அடுத்து ஏப்ரல் மாதம் 2026 வரைக்கும் நல்ல ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். பாத சனியில் ஒரு வருஷம் நல்ல ஃப்ரீ ஆகிடுவீங்க. மீதி 1.5 வருஷம் இந்த லைட்டாக திருப்பி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். முழுசும் இன்னும் வெளியே வரல. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், குரு நல்லா இருக்கும்போது
வீடு வாங்கலாம், வீட்டுக்கு லோன் கிடைக்கும், வீடு வாங்கலாம்னு நினைப்போம். அதே மாதிரி கார் வாங்கலாம்னு நினைப்போம், புதுசாக வந்து இடம் வாங்கலாம்னு நினைப்போம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைப்போம், இதெல்லாமே நினைப்போம். இதெல்லாம் குரு ஏற்படுத்துவார். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி 7 நாட்டு சனி இன்னும் உங்களை முழுசாக விட்டுட்டு போகல. ஆனால் பெரிய லெவலில் கடன், பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேண்டாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. கடுமையான உழைப்பு அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்தில் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆரோக்கியம், கவனம் தேவை. நம்ம பிரயாணம் எங்கன்னா போகும்போது கவனம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க. சேமிப்பதில் சிக்கணும், அதாவது சேமிப்பதில் சிக்கல் அப்படின்றது இருக்கும். அதனால நிறைய நம்ம சிக்கணும் அப்படின்றத பயன்படுத்தி கொஞ்சமாக சேமிச்சுக்க பாருங்க. இல்லைனா பெரிய லெவலில் கடன் வாங்காமையாவது மெயின்டைன் பண்ணுங்க. பெரிய லெவலில் சின்ன சின்ன கடன்றது பிரச்சனை இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்க, கும்பம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு கும்பத்துக்கு என்ன பரிகாரம் உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறது ஒரு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் போகும்போது என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு நெய் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 50 ml, ஒரு 100 ml, இல்லைனா ஒரு 1/4 லிட்டர் நெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போயிட்டு நம்ம கோயிலில் ஈசனை தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்க புரோகிதர்கிட்ட, ஐயர்கிட்ட நம்ம சொல்லணும், இந்த நெய்யை கர்ப்பகிரகத்தில் இருக்க விளக்கில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஊற்றுவாங்க. ஊற்றும் போது அந்த விளக்கு நல்ல பிரகாசமாக எரியுங்க. அந்த ஜோதியில் சிவபிரானோட முகத்தை ஆத்மார்த்தமாக பாருங்கள், சிவனை தரிசனம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு விளக்கேற்றி வைக்க பயன்படும், விளக்கேற்றி வைக்கும் அப்படின்றது மறந்துடாதீங்க. இது ஒன்று செய்யுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து பாருங்கள், சிவ வழிபாடு கும்பராசி அன்பர்கள், சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால சிவ வழிபாடு மேன்மையான பலன்களை கொடுக்கும். நம்ம மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதோஷமாவது, அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்களில் உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ மாதத்தில் ஒரே ஒரு முறையான நீங்கள் பிரதோஷ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்கள். இல்லைனா சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது பண்ணுங்கள். முக்கியமாக பிரதோஷ வழிபாடு அந்த நேரம் முடியும் அப்படின்னா சும்மா ஒரு டம்ளர் பால், இல்லைனா கொஞ்சம் நெய், இல்லைனா ஒரு கட்டு அருகம்புல், இல்லைனா ஒரு முழம்பூ ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும், சரிங்களா? ஆக பிரதோஷ வழிபாடு இல்லை சிவராத்திரி வழிபாடு முடியும் அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரரை போய் பார்த்து வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள்.